அதோட இப்ப 25வது அத்தியாயத்தை நீங்க பார்க்கிறோம். So 25th chapter which is the devastating rainfall in Vṛndāvan. Vṛndāvanல கடுமையான மழைகள் பொழிந்ததா. Heavy rain in Vṛndāvan. So let's read today. இன்னைக்கு அந்த அத்தியாயம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 25வது அத்தியாயம். கோவர்தன கிரிதாரா கோவிந்தா கோகுலபாலா பரமாம் நந்தா கோவர்தன Giridhara Govinda. So I'm reading from Krishna book 25வது அத்தியாயத்தில். When Lord Indra understood that the sacrifice offered by cowherd man in Vṛndāvan was stopped by Krishna. இந்திரனுக்கு நல்லா தெரிந்து விட்டது, எப்பயுமே வருடந்தோறும் பண்ணும் அந்த இந்திர பூஜை கிருஷ்ணர் நப்பாத்தி விட்டாருனால நந்த மகாராஜ். அதனால இந்திரன் ரொம்ப கோபம் அடைஞ்சாரா, ரொம்ப எங்கிரி ஆவனாரா. How dare they can stop the worship of me. They become so angry. And இந்த கோபத்தில் சம்வர்த்தகா என்பது கிளவுட்ஸ், அந்த கிளவுட்ஸ் ஒரு பேர் சம்வர்த்தகா. அழிவு காலத்தில் எப்பயுமே அழிவு சமயத்தில் இந்த பிரபஞ்சம் அழியும் தெரியுமா, அந்த அழிய காலத்தில் இந்திரன் சம்வர்த்தகா கிளவுட்ஸ் அனுப்புவாரா அழிக்கிறதுக்காக. அந்த கிளவுட்ஸை போய் இந்த பாவம்பட்ட விருந்தாவன் பூமிக்கு போய் அனுப்புனாங்களாம். இந்த விருந்தாவன் வாசிகள் என்னதான் பண்ணோம் தெரியல, பாவம் கண்ணனை பேச்சை கேட்டு நம்பி அந்த பூஜையை நப்பாட்டினாங்க. இப்ப சம்வர்த்தக கிளவுட்ஸ் அங்க விருந்தாவன்ல மழை பெய்ய ஆரம்பிக்குதா. இங்க கிருஷ்ணர் பகவத்கீதால என்ன சொன்னாரா, தேவர்களை வழிபட அவசியமே இல்லை, என்னை வழிபட்டாலே போதும். அப்படி என்னை வழிபடுற நேரத்துல சில தேவர்களும் ஒஃபெண்டட் ஆயிட்டு கோமாவனாலும் அதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என் பக்தர்களுக்கு நான் எல்லாம் ரட்சமும் பண்ணுவேன். I'll protect my devotees னு கிருஷ்ணா சொல்றாரா. ஸோ இந்திரனு ரொம்ப கோமா என்ன சொல்றாரா, by denying the authority of the devata, the inhabitants of Vṛndāvan will suffer material. விருந்தாவன் வாசிகள் எல்லாம் கஷ்டப்பட போனார்கள், அவங்களுக்கு எல்லாம் என்னை வழிபடாம போனார்கள், இல்லை இப்ப அவங்களுக்கு எல்லாம் பாரு கஷ்டம் வர போது சொல்லி அவ்வளவு கோபமாக இந்திரன் ஆய்விட்டு தேவர்களை வழிபாடு எப்படி நப்பாட்ட முடியும். ஏதோ ஒரு சின்ன பையன் கிருஷ்ணர் அவன் சொன்னான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் பேச்சு கேட்டுக்கிட்டு என்னோட வழிபாடை நப்பாட்டிட்டீங்களோ சொல்லிட்டு அவ்வளவு கோபமா இருந்தாரா. And actually pity them, yeah. Actually, yeah, Vṛndāvan Vasigal are very pity, but remember they are the most fortunate people. They have Krishna. We also suffer, but we forget Krishna. But in all suffering, they remember Krishna. Therefore, their suffering itself is such a fortune. Whatever make you to remember Krishna, that is a fortune. Even if that's suffering, if that makes you closer to Krishna. So that's why Vṛndāvan Vasigal, in any condition, they always remember Krishna, never forget him. ஸோ இந்த மாதிரி சம்பர்த்தக கிளவுட்ஸ் அப்படியே விருந்தாவனுக்கு வருதா. எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தார்களாம். ஆக்சுவலி கண்ணன் ஏன் இந்த லீலையை பண்ணா, ஏன்னா இந்திரனுக்கு ரொம்ப ஈகோ வந்துருச்சா ஒரு மனசுல. நான் எம் இந்திரா, ஐ எம் த லார்ட்ஸ் ஆஃப் த ஹெவன் அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய ஈகோஸ்டிக் ஆயிருச்சா. அந்த கர்வத்தை கொஞ்சம் குறைக்கணுக்காக தான் இந்த பாஸ்ட் டைமையும் பண்ணாரா கிருஷ்ணர். ஏன்னா இந்திரன் அசுரன் இல்லை, ஒரு பக்தர். அந்த பக்தர் ரொம்ப பஃப்டப் ஆயிட்டோம், கண்ணனே நம்ம ஈகோ குறைக்க வந்துருவாரு. ஸோ அதனால பார்த்து இருந்துக்குங்க மக்களே, பக்தர்களா இருந்தா பார்த்து இருந்துக்குங்க, சரியா. ஸோ த மென் ஆஃப் விருந்தாவன் இந்திரா சேட் have become too puffed up. இங்க விருந்தாவன்ல இருக்கிற இந்திரன் என்ன நினைக்கிறாரா, விருந்தாவன் மக்கள் puffed up ஆயிட்டாங்களாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. and they are confident in the presence of their tiny friend Krishna. இந்திரன் சொல்றான், இந்த விருந்தாவன் வாசிகள்லாம் அப்படியே ரொம்ப தில்லு வந்துருச்சு போல. சின்ன கிருஷ்ணா ஒரு கூட்டாளியை வச்சுக்கிட்டு he is simply talkative and childish and is not aware of the cosmic. அவனுக்கு என்ன தெரியும் அந்த பிரபஞ்சத்தை பத்தி அப்படின்னு இந்திரன் சொல்றான். because they taken Krishna so seriously, they must be punished. and I have ordered the Samvartaka clubs to go and destroy their cows. பாருங்க, should be destroyed with their cows. பசுமாட்டுங்களும் சேர்த்து அழிக்கணும்னு இந்திரன் முடிவு பண்ணிட்டான். என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இந்திரனுக்கு. It is indicated that here the village or outside the town, the inhabitants would depend on cow for their prosperity. When the cows are destroyed, people are destitute of all kind of opulence. When Indra ordered the Samvartaka clouds என்ன தெரியுமா, உலகம் அழிவு சமயத்தில் அந்த கிளவுட்ஸ் மலைகள் தூணாக பெய்யுமா. இப்ப மலைகள் பெய்யும் போது சொட்டு சொட்டாதன மழை பெய்யுது, ஆனா தூண் போல இந்திரனுக்கு அந்த சமயத்துல கிருஷ்ண எப்படிதான் பிரம்மனே விமோகனம் அடைஞ்சிட்டாருப்பா. முததான்ப்பா படிச்சோம் பிரம்ம விமோகன லீலான்னு நம்ம கேட்டோம். அதே போல இந்திரனுக்கும் கண்ணன் தான் பரம புருஷ பகவான்னு தெரியல. He failed to recognize Krishna. So ordered by Indra, all the dangerous crowd
கிளவுட்ஸ், மேகங்கள், ரொம்ப ஆபாயமான மேகங்கள் விருந்தாவன் மேலே வர ஆரம்பித்ததா. விருந்தாவனே இருண்டூழி போய்விட்டதா. மின்னல்கள் அடிக்குதா, காத்து வேகமாக வீசுதா, மலைகள் தூண் போல ஒரு 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 டிராப் ஆஃப் மழை பெய்யலையா, தூண் போல மலைகள் கீழே ஊத்த ஆரம்பிக்கிறார். Rainfall seems to be fall like piercing sharp arrows by pouring water as thick as pillars without cessation. அப்பனா நெப்பாட்டாம நிக்காம மலைகள் பெய்ந்துகிட்டு இருக்கா. விருந்தாவனத்தில் எந்த நிலம் உயரமான நிலம், எந்த நிலம் கீழே இருக்குது கூட வித்தியாசம் தெரியவில்லையா. அவ்வளோ மலைகள் விருந்தாவனத்துல பெய்யுதா. இந்திரன் அனுப்பின இந்த சம்பர்த்தகா கிளவுட்ஸ், இந்த சம்பர்த்தகா இந்த மேகங்கள், அழியும் கூடிய வருகிற மேகங்கள், அந்த மேகங்களை இந்திரன் அனுப்பினாராம். By pouring, the situation was very dangerous, especially for animals. The rainfall was accompanied by great wind, and every living creature in Vṛndāvana began to tremble in severe cold, unable to find any other source of deliverance. அவங்களுக்கு வேற அடைக்கலமே கிடைக்காமல் பகவான் கோவிந்தனை கிட்டே போனாங்களா. They all approach கோவிந்தா. அதான் அழகா இந்த பாட்டுல, கோவர்தன கிரிதாரா கோவிந்தா கோகுலபால பரமானந்தா கோவர்தன கிரிதாரா கோவிந்தா. ஸோ எல்லாரும் கோவிந்தனோட திருப்பாதத்துக்கு போய் சரணாகதி பண்றாங்களா. இந்த பசுமாடுகள் எல்லாம் அந்த கடமையான அந்த மலையில they become so disturbed, they came and bow down their head to Krishna. They say, oh Krishna, dear Krishna, you are all powerful and you're very affectionate. நீ எல்லாம் சக்திகள் கொண்டவன் கண்ணா. நீ எங்கள் மேலே, உன் பக்தர்கள் மேலே எப்பொழுதும் நீ பாசமே, ரொம்ப பாசமாக உன் பக்தர்களை நீ ரக்ஷம் பண்ணுவ. இப்ப இந்திரன் இங்க மேலே ரொம்ப கோபமாகிவிட்டான். கண்டிப்பாக எங்களை ரக்ஷம் பண்ணு கிருஷ்ணா. இதுதான் கோபியர்கள் சொல்லுங்க. விஷஜலாப்யான் வியால ராட்சசான் வருஷ மாருதான் வைத்யுதானலார். என்ன சொன்னச்சுங்களா, அசுரர்கள் தான் யமுனையில விஷம் வச்சு வியாழ ராட்சசிகள் தான் விருந்தாவனத்தை தொல்லை பண்ணுச்சுங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா வருஷம் மழையாக இந்திரன் மலையோடு சேர்த்து மின்னலும் அடிச்சு விருந்தாவனத்தை அழிக்கணும். அசுரர்கள் மொத்தமா அழிக்கப்பட்டுச்சுங்க. தேவத்தின் தேவேந்திரன், தேவர்களுக்கே அதிபதி தேவேந்திரன், அவனும் விருந்தாவனை அழிக்க பார்த்தானே. ஸோ டிவோட்டிஸா இருக்கும்போது அப்பப்ப இது கொஞ்சம் ரெடியா இருந்துக்குங்க. We will get calamities not only from devas, not only from asuras, but even from devas. But don't worry, Krishna will protect. That's a faith that we need to have. ஸோ இதுதான் விருந்தாவனத்துல நடந்துச்சு. ஸோ லைக் தட் upon hearing their prayer, Krishna could understand. கிருஷ்ணருக்கு நல்லா தெரியுதா அந்த மலைகள் யார் அனுப்புனான்னு கண்ணனுக்கு நல்லா தெரியுதா, இதெல்லாம் யார் நடக்குது கண்ணனுக்கு நல்லா தெரியுதா. upon hearing this prayer, Krishna could understand that Indra being bereft of his sacrificial honor, இந்திரனுக்கு யாகம் பண்ணாம, இந்திரனுக்கு பூஜை பண்ணாம இருக்கிறனால அவன் தான் ரொம்ப கர்வம் பிடிச்சி, ரொம்ப ஈகோ பிடிச்சி, அகங்காரம் பிடிச்சி தான் இதை இந்த விருந்தாவனத்தில் இந்த சம்பர்த்தக கிளவுட்ஸோடு சேர்த்து இந்த ஐஸ் எல்லாம் கொட்டுது அந்த சமயத்தில் அந்த மலைகளோடு சேர்த்து. ஏன்னா அந்த டைம் மழை காலம் இல்லை, மழை காலம் இல்லாத ஒரு டைம்லயா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கிருஷ்ணாக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இது ஏன் நடக்குது கிருஷ்ணாக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால கிருஷ்ணா என்ன பண்றாரு, சரி ரொம்ப நேரம் நான் சொல்லிட்டேன். கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த சமயத்துல, கோவர்தன கிரிதாரா Govardhana Giridhara. Therefore, he concluded, Krishna conclude பண்ணாரா, என்ன சொன்னாரா, கிருஷ்ணரை அவர் மைண்ட்ல நிற்கிறாரா. This Indra, who thinks himself as supreme, has shown his great power. இந்திரன் நினைச்சுக்கிட்டானா எனக்கு ரொம்ப பவர் இருக்கு, நான் என்ன வேணுமா பண்ணலாம் சொல்லி இந்திரன் நினைச்சுக்கிட்டானா. But I shall answer him according to my position and I'll teach him that he is not autonomous in managing the universal affair. அப்ப நான் இந்திரனுக்கே லெசன் கொடுக்கறாரா கிருஷ்ணர். இந்த மாதிரி நீ சும்மா ஒரு சாதாரண தேவேந்திரன் தான், you are not so great, you are just a devendra, you are just king of heaven, but I am the lord of all creations, I am even the father of Brahma created you, I am the supreme lord all over, and I shall thus take away his false prestige. இந்திரனோட அகங்காரத்தை எடுக்கணும் கண்ணன் நினைத்தானா, and reason is power. The devatas are my devotees, therefore it's not possible for them to forget my supremacy. என்னதான் இருந்தாலும் தேவர்கள் கண்ணனோட பக்தர்கள் தான், அதனால அவங்க கண்ணனோட மகிமைகள் மறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் சில நேரத்துல பக்தர்கள் இந்த மாதிரி கொஞ்சம்
அகங்காரம் வந்துடும். அதனால இந்த மாதிரி மேடா இந்திரன் மாதிரி பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஐ ஷல் ஆக்ட் இன் சச் வே டு ரிலீவ் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் ஃபால்ஸ். அதனால கண்ணன் நினைச்சார, நான் ஏதோ ஒரு வகையில நடந்துக்குவேன், அந்த மூலியமா அவனோட அகங்காரத்தை குறைத்து விடுவேன். ஐ ஷல் கிவ் ப்ரொடெக்ஷன் டு மை பியூர் டிவோட்டீஸ். இந்த பிருந்தாவனில் வசிக்கும் என் தூய பக்தர்கள் இந்த மலைகளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோட பசுமாடுகள், என் கோப்பிர்கள், என் தாய்கள், என் தந்தைமார்கள், என் கோப்பர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நான் தான் ரக்ஷம் கொடுக்க வேண்டும். ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக இவங்களுக்கு ரக்ஷம் கொடுக்கணும். இந்த மாதிரி கண்ணன் நினைத்துக்கிட்டு கோவர்தனை மலையை தூக்கி பீச்ச கையில சுண்டு விரலை, இடது கையில சுண்டு விரலை கோவர்தனை மலையை கண்ணன் தூக்குனாராம். கோவர்தன கிரிதாரா கோவிந்தா ஜய ஜய கிரிதர ராதா கிரிவரதாரி ராதா கிரிவரதாரி ராதே. இந்த மாதிரி கண்ணன் இடது கையிலை சுண்டு வரலை கோவர்தனை மலையை எப்படி தூக்குனான ஒரு சின்ன பையன் அப்படி ஈஸியா ஒரு மஷ்ரூம் ஒன்று சின்னதா வளர்ந்துருக்கும் நம்ம கார்டன்ல, அந்த மஷ்ரூம் இப்படி ஈஸியா அப்படி தூக்குவாரா. ஒரு சிரமம் இல்லாமல் கண்ணன் கோவர்தன மலையை தூக்கினான். அதுல இருந்து தான் அவனுக்கு பேரு கோவர்தன கிரிதாரி. கோவர்தனையை தூக்கனவன் என்பெருமாள் கோவர்தன கிரிதாரி. சோ கியூட். இவன் கவுஸ் ஆர் லுக்கிங். ஆமா, எல்லாரும் கண்ணனை மெய் மறந்து பாக்குறாங்களா, எப்படி இந்த மலையை தூக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறானே. பிகாஸ் ஃபார் them they all thought Krishna is just a beloved darling of Vṛndāvan. So in that way, my dear brothers, my dear father, my dear inhabitants of Vṛndāvan, என் நண்பர்களே, என் தகப்பனாரே, விருந்தாவன் வாசிகளே, எல்லாரும் எப்ப கோவர்தனை கீழே வந்து அடைக்கலம் எடுத்துக்குங்கள். இந்த கோவர்தன ஒரு அம்ப்ரேலா மாதிரி வந்து உங்களை தூக்கி வச்சுக்கிறேன், பயப்படாதீர்கள். இந்த மலை உங்க கையிலிருந்து கீழே விழுந்துரும் நினைச்சு கண்டிப்பா பயப்பட. டோன்ட் வரி, திஸ் கோவர்தன் will not fall upon you. I have carried Govardhan. It is actually protecting you from this reign of Indra. சம்வர்த்தகாவோட கிளவுட்ஸ் நின்று இது வந்து உங்களுக்கு ரக்ஷம் பண்ண, கவலைப்படாதீர்கள், எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு விருந்தாவன்ல வசிக்கும் 9 லட்சம் பசுகளோட விருந்தாவன் வாசிகள் எல்லாரும் போயிட்டு கோவர்தனை கீழே அடைக்கலம் எடுத்தார்களா. அந்த சமயத்துல அந்த கோபர்களாம் நினைக்கிறாங்களா, ஐயோ கிருஷ்ணாக்கு கை வலிக்குமே, இவ்வளோ பெரிய மலையை கண்ணன் கையில தூக்கிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்க கிருஷ்ணரோட நண்பர்கள்லாம் என்ன பண்றாங்களா, சில குச்சிகளை எடுத்துட்டு இப்படியே தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா. குச்சிகளை வச்சு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றாங்களா. கிருஷ்ணா ரொம்ப ஹெவியா தூக்கிக்கிட்டாரு, அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், அவருக்கு ரொம்ப ஹெவியா இருக்காது சொல்லிட்டு கண்ணன் பார்த்து சிரிக்கிறாரா. அட பாவிகளா, இங்கேயும் வந்து நான் டயர்ட் ஆயிருவேன், எனக்கு தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்றீங்க சொல்லிட்டு என்ன பண்றா, கோவர்தன மலை அப்படி கொஞ்சம் நவுத்தினாரா. அந்த குச்சிகளா உடஞ்சி கிருஷ்ணான்னு சொன்னிச்சு. இல்ல கிருஷ்ணா திருப்பி லெவலா நேராக்கிக்கிட்டாரா. இந்த மாதிரி நம்மள ரக்ஷம் பண்றதுக்கு கண்ணன் மலைகளை கூட தூக்குவான், நம்மள ரக்ஷம் பண்றதுக்கு கண்ணன் இந்த தூணை உடைச்சி கூட நரசிங்கனா வருவான். அந்த மாதிரி பகவான் பக்தர்களுக்காக கண்டிப்பாக வருவார். அந்த பக்தர்கள் மனதில் இருக்கிற நம்பிக்கை, the faith that we have on him which determines the reciprocation of Krishna. நம்ம எவ்வளவு ஒரு மேல நம்பிக்கை வச்சிருக்கோமோ அந்த மாதிரி பகவான் நடந்து ஏயதாட் மாம் பிரபத்தின் தம்சஹன் பஜானி ஹம். He will reciprocate as how we surrender unto him. விருந்தாவன் வாசிகளுக்கு கிருஷ்ணரை தவிர வேற எதுவுமே தெரியாதா, அதே போல கிருஷ்ணருக்கும் விருந்தாவன் வாசிகள் தவிர வேற எதுவுமே தெரியாதா. இதுதான் வந்து ரொம்ப அழகான கோவர்தன லீலை. கண்ணன் மலைகளை கூட தூக்குறாரு. ஸோ இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பக்தர்களுக்காக என்னென்னலாம் பண்றாரு பாருங்க. கோவர்தனகிரிதாரா கோவிந்தா. ஸோ இதே போல இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் Vṛndāvan அண்ட் அனிமல்ஸ் ரிமைன் தேர் ஃபார் 7 நாள் 7 ராத்திரிக்கு விருந்தாவன் வாசிகள் அங்க இருந்தாங்களா. 7 days and 7 nights-க்கு they was actually being under the Govardhan and Krishna was holding up the mountain with little finger on his left hand, seeing the extraordinary mystic power. இந்த மாதிரி கண்ணன் தூக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நிறைய லீலைகளும் வரும். இந்த மாதிரி வந்து கண்ணன் தூக்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த மலைகள் தூக்கிட்டு இருக்கு. ஆச்சாரியர்கள் சில கமெண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்களா, வந்து கண்ணன் மலைகள் தூக்கிட்டு இருக்கும்போது அவரோட ரொம்ப அன்பான ஸ்ரீமதி ராதாராணி அங்க பாக்குறாரா. பாக்குற சமயத்தில் அவர் வந்து கொஞ்சம் ஷை பட்டு அவர் கை நடுங்கிறது கூட சில பேர் சொல்றாங்க. ஆக்சுவலி அவர் வந்து ராதாராணியை பார்த்து ரொம்ப ஆனந்தமாக வந்து ஃபீல் பண்றாரு, எஸ்டாட்டிக்கா ஃபீல் பண்றாரு. ஸோ அவர் கை லைட்டா நடுங்குதான். அந்த சமயத்துல வந்து பலராம் யோசிக்கிறாரா, என்ன அது கிருஷ்ணா கிட்ட இருந்து எதுவுமே ஆடாது, ஏன் கொஞ்சம் ஆடுதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து பலராமரா வந்து தம்பியை பாக்குறாரா. ஆஹா தம்பி,
இங்க வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவர் ஒரு லுக் விட்டுக்கிட்டு இருக்கிறாரா. அவ கிருஷ்ணருக்கு ஃபீல் பண்ணுதா, வேற யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவருக்கும் ஃபீல் பண்ணுதா. ஆஹா அண்ணன் பார்க்குறாரு சொல்லி உடனே வந்து நேராக நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி கூட ஆச்சாரியர்கள் வந்து அந்த 7 நாள் 7 ராத்திரி வந்து அங்கே என்ன நடந்துச்சு சொல்றாங்க. யசோதா அம்மாவுக்கு என்ன நினைக்கிறாங்களா, ஐயோ கிருஷ்ணா உனக்கு நான் சாப்பாடு கொடுக்காம இருக்கிறேனே, உனக்கு 2 வேளைக்கு ஒரு வேளை நான் சாப்பாடு கொடுப்பேனே, எவ்ரி 2 hours once கிருஷ்ணா வில் பி ஃபெட் பை யசோதா. இந்த மாதிரி அவங்க சாப்பாடு கொடுக்காம இருக்கும்போது அவங்க மனசு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சா. அவங்க எண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, எத்தனை நெய்வேதியம் வைக்கல உனக்கு, இந்த பிரேக்ஃபாஸ்ட் வைக்கல உனக்கு, நான் வந்து ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் ஏர்லி லஞ்ச் வைக்கல உனக்கு, லஞ்ச் வைக்கல உனக்கு, டீ டைம் வைக்கல உனக்கு, வந்து டின்னர் ஏர்லி டின்னர் வைக்கல, லேட் டின்னர் வைக்கல உனக்கு, சப்பர் வைக்கல, இந்த மாதிரி எத்தனையோ சாப்பாடு உனக்கு வைக்கல சொல்லி கணக்கு பண்ணி கிருஷ்ணருக்கு அவங்க கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்க, 7 நாள் 7 ராத்திரி கண்ணன் சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனா கண்ணனுக்கு 2 தேவர்கள் வந்து விருந்தாவனத்துல வந்து கொஞ்சம் குழப்படம் பண்ணி விட்டாங்க. அதுல பிரம்மதேவர் ஒண்ணு, 2வது இந்திரன். பிரம்மதேவர் கண்ணனோட பிரியமான கோபர்களும் கண்ணனோட பிரியமான அந்த பசுமாட்டுகளும் ஒரு வருட ஆண்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. அதனால கண்ணன் ஆக்சுவலி வந்து பிரம்மர் மேல கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாரா. சே என்னப்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தூக்கிட்டு போயிட்டு, என்னோட ரொம்ப லவ்வர்ஸான இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட உயிரா இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கோபர்களை தூக்கிட்டு போயிட்டு என்ன ரொம்ப கவலைப்பட்டாரா. ஆனா என்னதான் வந்து இந்திரன் வந்து இந்த லீலையை பண்ணாலும், மலைகள் வந்து விருந்தாவனத்தை அழிக்கப்பட்டாலும், இதனால விருந்தாவன் வாசிகள் எல்லாரும், அங்க இருக்கிற பசுமாடுகள், கோபர்கள், யசோதா, நந்த மகாராஜ் எல்லாரும் 7 நாள் 7 ராத்திரி ஒன்னாக இருந்தாங்களா. they was all united in one place under one shelter of Govardhana hill. அதனால கண்ணனுக்கு கோவர்தன லீலை ரொம்ப பிடிச்சமான ஒரு லீலையா. அதுவும் இந்திரன் மேல என்னதான் வந்து இந்திரனுக்கு கர்வம் வந்து மலைகள் வந்து விருந்தாவனை அழிக்க பார்த்தாலும் கண்ணன் ரொம்ப என்ஜாய் பண்ண லீலை வந்து கோவர்தன லீலை. ஏன்னா பக்தர்கள் கூட யாருமே சாப்பிடாம தண்ணியை குடிக்காம 7 நாள் 7 ராத்திரிகள் சதாவாக கண்ணனே பார்த்து கொண்டு இருந்தார்களா. கண்ணனும் பக்தர்களை பார்த்து கொண்டு இருந்தார்களா. கண்ணனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு லீலை இது கோவர்தன லீலை. கண்ணன் பக்தர்கள் கூட வந்து ஒன்னாக இருந்தாரா. ஏன்னா எப்பயுமே வந்து காலையில வந்து கண்ணன் கோபர்கள் கூட போயிருவாங்க, கோபியர்கள் மிஸ் பண்ணுங்க, ராத்திரி கோபிகர் கூட இருக்கும்போது கோபர்கள் மிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல இருக்குல்ல. there's always one time Krishna will be with different devotees and different devotees will miss him. ஆனா இந்த கோவர்தன லீலை சமயத்தில் கண்ணன் எல்லாம் பக்தர்கள் கூட ஒன்னாக இருந்தாராம். The inhabitants of Vṛndāvana and animals remained there for 1 week without being disturbed by hunger, thirst or any discomfort. ஒரு வாரம் காலத்துக்கு பசி தாகம் எந்த டிஸ்டர்பன்ஸோ ஃபீல் பண்ணாம கண்ணனே பார்த்து கொண்டு கண்ணனு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா. such a beautiful moment. they was enjoying. கிருஷ்ணனுக்கு 7 வயசு தான் கோவர்தன மலையை தூக்கும் போது. they was simply astonished to see. ஆச்சரியமாக பார்த்தார்களா, எப்படி இந்த சின்ன பையன், என் பகவான், என் கண்ணன், என் பாசமான டார்லிங் கிருஷ்ணா எப்படி வந்து விருந்தாவன் மலையை தூக்கி கொண்டு நின்றுகிட்டு இருந்தாரு. he immediately called all. இந்த மாதிரி விருந்தாவனத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா அந்த நேரத்தில் என்ன நடக்குதா, இந்திரதேவர் பாக்குறாரா, என்னடா நம்மளும் 7 நாள் 7 ராத்திரி மலையை கொட்டிட்டு இருக்கோம், யாருமே காணும் விருந்தாவனத்துலன்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்றாரா, கோவர்தன மலைக்கு உள்ள ஒரு பெரிய பாட்டியே நடந்துகிட்டு இருக்கா. எல்லாரும் ஆட்டம் பாட்டமாக இருந்துகிட்டு இருக்காங்க. they were so happy in being with Krishna's association. இந்திரனுக்கு கொஞ்ச நேரத்துல பயம் வந்து, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ சொல்லிட்டு இந்த சம்பர்த்தகா கிளவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து போக சொல்லிட்டாரு. when the clouds become completely clear from and the sun rise again, the strong wind stop. At that time Krishna, the supreme personality of Godhead, now as the lifter of Govardhana hill, Govardhana giridhara Govinda Gopala Bhala Paramananda Govardhana giridhara Govinda. And Krishna said, my dear coward man, now you can leave and take your wife, children, cows, valuables and everything have ended. சொல்றாரு, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு, இந்த இந்திரனோட லீலையை முடிஞ்சிருச்சு, இந்திரன் மலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க, இப்ப தண்ணி எல்லாம் வத்தி இருக்கும், நீங்க எல்லாரும் இப்ப வந்து விருந்தாவனத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. all the men loaded their valuables on the cart and slowly left with their cows and paraphernalia. After they cleared out everything, Lord Krishna slowly, எல்லாரும் போன வரைக்கும் கண்ணன் நின்றுகிட்டே இருந்தான் அந்த கோவர்தன மலையை பிடிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் போன பிறகு கண்ணன் அந்த கோவர்தன மலையை தூக்கி எங்க இருந்துச்சா அதே போல பத்திரமாக அதே இடத்துல கண்ணன் வைத்து விட்டாராம். everything was done and all the inhabitants of Vṛndāvana
approach Krishna. Vrindavan வாசிகள் எல்லாம் கண்ணனை கிட்ட போய் கண்ணனை கட்டி பிடித்து அணைத்து வைத்து ரொம்ப ஆனந்தமாக ஃபீல் பண்ணாங்களா. எங்களை ரக்ஷம் பண்றதுக்காக மலைகளே தூக்குறியே கிருஷ்ணா. Nothing is impossible for Krishna. He even carries the hill for his devotees. That is the love Krishna have for us. He don't mind to do anything. Whatever which seems to be impossible is possible for Krishna, because nothing is impossible for him. That is Krishna. And mixed with tears, and they poured incense blessing upon him. ரொம்ப கண்ணீரெல்லாம் வந்து கண்ணனை ஆசீர்வாதம் பண்ணி கட்டி பிடித்து விட்டார்களா. They hug Krishna. So Mother Yashoda, Mother Rohini, Nanda and Balaram, who is the strongest of the strong, embraced Krishna one after another from spontaneous feeling of affection, blessed him over and over again. In heavens, இந்த மாதிரி எல்லாரும் வந்து கண்ணனை ரொம்ப அணைத்து கொண்டார்களா. இன் சொர்க்கலோகத்தில் ஹெவன்ல தேவர்கள் எல்லாரும் வந்தாங்களா. சித்தலோகர்கள், காந்தர்வலோகர்கள், கண்ணர லோகர்கள், இந்த மாதிரி பல்வேறு லோகத்திலிருந்து எல்லாரும் வந்து அங்க பூக்களை கொட்டி கொண்டார்களா. விருந்தாவனிலிருந்து கிருஷ்ணருக்கு வந்து பூக்கள் கொட்டி கொண்டு வேரியஸ் சங்குகள் சவுண்ட் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டமாக they were so grateful to see this pastime of Krishna carrying Govardhana hill. They was beating drums and being inspired by godly feelings. The residents of Gandharva Loka began to play on their temporal instruments to please the Lord. After this incident, the Supreme Personality of God is surrounded by his dear friends. Animals returned to home. As usual, the Gopirgal began to chant the glories and the pastime of Lord Krishna with great feeling, for they was chanting from the heart. ரொம்ப அழகானது. நம்மள எல்லாரும் கண்ணனுடைய லீலைகளை சும்மா வாயிலை நாக்கில் சும்மா இப்படி பலான்னு சொல்லக்கூடாது, மனதிலிருந்து கிருஷ்ணரோட லீலைகளை சொல்ல வேண்டுமா. We need to tell the pastime of Krishna from the heart. கோபிர்கள் கண்ணனுடைய லீலைகளை மனதிலிருந்து தான் சொன்ன. ஜெய ராதா மாதவா குஞ்ச பிஹாரி, ஜெய ராதா மாதவா कुंज बिहारी, गोपी जन वल्लभा गिरिवर धारी, जय गोपी जन वल्लभा गिरिवर धारी, यशोदानंदन ब्रज जनरंजन, यशोदानंदन ब्रज जनरंजन, यमुनतीरवनचारि, यमुना तीरवनचारि, जय राधा माधव कुंज बिहारी, जय राधा माधव कुंज बिहारी, गोपी जन वल्लभ गिरिवर धारी. கண்ணன் கோபி ஜன வல்லப, கோபியர்களுடைய பிலவட்டான பர்சன் தான் கண்ணன். இஸ் a darling of the gopis. That's why Krishna is known as Gopi Jana Vallabha. Not only that, he is the carrier of the Govardhan hill. Girivaradhari Yashoda Nandana Braja Janaranjana, Yashoda Nandana Braja Janaranjana, Yamuna Tira Vanachari, Yamuna Tira Vanachari, Jaya Radha Madhava Kunja Bihari, Jaya Radha Madhava Kunja Bihari. ஜெயோ எல்லாரும் ஜாய் கோவர்தன் சொல்லுங்க. கண்ணன் கோவர்தனை மலையை தூக்குன லீலை இன்னைக்கு பார்த்தோம். லெட் us all remember that beautiful place ஸ்ரீ கோவர்தன தாம். அந்த கோவர்தனை மலையை எல்லாரும் மனதால நினைத்து கொண்டுகள். Although we all not physically in Govardhan, we all can mentally go to Govardhan by thinking of and remembering Govardhan. All of you remember this particular part of the pastime where Krishna is carrying the Govardhan hill. கண்ணனுக்காக நம்மளுக்காக வந்து கோவர்தன மலையை கூட கண்ணன் தூக்க வந்து யோசிக்க மாட்டாரு.
So all of you remember this pastime and chant Jai Govardhan. Jaya Giri Govardhan, 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 Giri Govardhan, Giri Govardhan, Jaya Giri Govardhan, Jaya Radha Giri Vardhari, Radha Giri Vardhari Radhe. Jaya Radha Giri Vardhari, Radha Giri Vardhari Radhe. Jai Govardhana Hill ki Jai. Govardhana Malai ki Jai, Govardhana ki Jai. ஸோ இதான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில். யாரெல்லாம் கோவர்தன மலைக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு ஒரு ரேஸ் ஆஃப் ஹேண்ட். ஜாய் கோவர்தன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் கோவர்தன மலைக்கு போக போறீங்களா? ஐ ஆல்சோ ஆக்சுவலி வெயிட்டிங் டு கோ டு கோவர்தன். ரொம்ப அழகான ஒரு இடம். கண்ணன் 7 நாள் 7 ராத்திரி அந்த கோவர்தன மலை கையிலேயே வைத்து he had a constant association of that hill Govardhan. and நம்ம லீலையில படிக்கும் போதும் கோவர்தனமும் கிருஷ்ணரும் வேறு இலைன்னு படித்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த வருடம்குள்ளே கோவர்தன மலையை பார்ப்போம்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். ஹரி போல், ஹரே கிருஷ்ணா.